வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு புறப்பட்டு ஏர் இந்தியா விமானம் யாரும் எதிர்பாராத முறையில் விபத்துக்குள்ளாகிய நிலையில் விமான பயணம் மிகவும் உணர்திறன் உள்ள ஒன்றாக மாறியுள்ளது. அப்படியாக அனைவரும் திக் திக் மனநிலையில் உள்ள நேரத்தில் விமானத்துறையில் மற்றொரு சம்பவம் நடக்க அது ஊடகங்களில் அதிபரபரப்பாக கொடி கட்டி பறக்கிறது. சீனாவின் ஷாங்காய் விமான நிலையத்திலிருந்து ஜப்பானின் டோக்கியோவுக்கு சென்று கொண்டிருந்த போயிங் 737 விமானம் திடீரென ஏற்பட்ட உள் விமான அழுத்த செயலிழப்பால் 10 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 26,000 அடி கீழே வந்தது. இந்த சம்பவம் ஊடகங்களில் பல்வேறு தலைப்புகளில் வெளியாகி பல பயணிகளை மிரட்டியுள்ளது. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டால் இது அப்படியொன்றும் மிரள வேண்டிய அவசியமற்ற விவகாரம் என்பதை புரிந்து கொள்ளலாம். நடந்த சம்பவத்தை முதலில் பார்க்கலாம். ஜப்பான் ஏர்லைன்ஸ் மற்றும் அதன் குறைந்த விலை துணை நிறுவனமான ஸ்பிரிங் ஏர்லைன்ஸ் இடையிலான குறியீட்டு பகிர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இயக்கப்படும் தடமிலக்கம் JL8696 மற்றும் IJ004 விமானம் அது. இது போன்ற இரட்டை தட இலக்க விமானங்களை சமீபகால ஆண்டுகளில் நீங்கள் அதிகம் பார்த்திருப்பீர்கள். இந்த விமானம் சீனாவின் ஷாங்காய் புடாங் விமான நிலையத்திலிருந்து ஜப்பானின் டோக்கியோ நரிட்டா விமான நிலையத்திற்கு புறப்பட்டது. ஆனால் விமானத்தால் அங்கு வரை போய் சேர முடியவில்லை. உள்ளூர் நேரப்படி இரவு 8:50 மணிக்கு மற்றும் ஒரு ஜப்பானிய நகரமான ஒசாகாவில் உள்ள கன்சாய் விமான நிலையத்தில் அவசரகால தரையிறக்கமாக தரையிறக்கப்பட்டது. ஜப்பானிய போக்குவரத்து அமைச்சின் கூற்றுப்படி விமானத்தின் எச்சரிக்கை அமைப்பு விமான கேபின் அழுத்தத்தை பராமரிக்கும் பொறிமுறையின் ஒரு அசாதாரண நடைமுறையை கண்டறிந்தது. கேபின் காற்றழுத்த குறைப்பை சந்தேகித்த விமானி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு அவசர நிலையை அறிவித்து போயிங் 737-800 விமானத்தை கன்சாய்க்கு திருப்பி விட்டதாக ஜப்பானிய ஊடகம் கியோடோ செய்தி வெளியிட்டது. பல ஊடகங்கள் வானிலிருந்து விமானம் 10 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 26,000 அடி கீழே வீழ்ந்தது என்று பரபரப்பை கிளப்புகின்றன. விமானத்துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு அவசரகால நடைமுறைகளுக்கு இணங்க விமானம் பாதுகாப்பான உயரத்திற்கு இறங்கியது என்பது புரிந்திருக்கும். இப்படியான சூழ்நிலையில் விரைவான டீகம்ப்ரெஷன் ஏற்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துவது முக்கியம். விமானத்தின் விரைவான கீழிறங்களை ஜப்பான் ஏர்லைன்ஸ் சிஸ்டமேட்டிக்காக செய்துள்ளது. சம்பவத்திற்கான சரியான காரணம் விசாரணையில் உள்ளது. விமானத்தில் 191 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்தனர். விமானம் 10 நிமிடங்களுக்கு சுமார் 36,000 அடியிலிருந்து 10,500 அடிக்கு கீழே வேகமாக இறங்கியது என்பது விமான நகர்வு பதிவுகளில் தெளிவாக தெரிகிறது. தற்போது வரை பயணிகள் அல்லது பணியாளர்களிடையே காயங்கள் அல்லது உடல்நல கவலைகள் குறித்து எந்த தகவலும் இல்லை என்று ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. விமான நிறுவனம் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கியதாக கூறப்படுகிறது. JL8696 மற்றும் IJ004 விமானம் ஸ்பிரிங் ஜப்பானுடனான குத்தகை ஒப்பந்தத்தின் கீழ் இயக்கப்படுகிறது என்பதை விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது. இவர்களது கூட்டணியில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் போக்குவரத்து நிறுவனமாக செயற்பட ஸ்பிரிங் ஜப்பான் நிறுவனம் விமானத்தையும் பைலட்கள் உட்பட விமான பணியாளர்களையும் வழங்குகிறது. அதாவது நீங்கள் ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் செல்ல போகிறோம் என்று நினைத்து சென்றால் அங்கு கலராக பூக்கள் படம் போட்டு ஆடி அணிந்து ஸ்பிரிங் ஜப்பான் பெண்களை பார்ப்பீர்கள். இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம்தான். ஆக்சிஜன் முகமூடிகள் கூரையிலிருந்து கீழே வீழ்ந்ததால் பயணிகள் மத்தியில் பீதி பரவியதாகவும் விமானத்துக்குள்ளே அழுத்தத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தால் விமானம் விபத்துக்குள்ளாக கூடும் என்று பலர் அஞ்சியதாகவும் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தெரிவித்தன. ஹாங்காங்கிங் தி ஸ்டாண்டர்ட் பத்திரிகையால் வாங் என்று மட்டுமே அடையாளம் காணப்பட்ட ஒரு பயணி விமான பணிப்பெண்கள் கண்ணீரின் விளிம்பில் இருப்பதை கண்ட தருணத்தில் தனது அமைதியை உடைத்ததாக கூறினார். மேலே உள்ள பேனல்களில் இருந்து ஆக்சிஜன் முகமூடிகள் கீழே விழுந்ததால் விமானத்திற்குள்ளே ஒரு பயங்கரமான அமைதி ஏற்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். சிவில் ஏவியேஷன் பீரோ இந்த சம்பவத்தை மதிப்பாய்வு செய்து அதை தீவிரமான சம்பவமாக வகைப்படுத்தவில்லை என்று ஜப்பான் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. விமானம் வானில் இருந்து வீழ்ந்தது என்று சில ஊடகங்களில் மிரட்டுவது போல அல்ல இந்த சம்பவத்தில் நடந்தது. வானில் இருந்து விமானம் வீழ்வது என்பது விமானத்தின் சுயாதீன வீழ்ச்சி அல்லது ஏர்கிராப்ட் ஃப்ரீஃபால். இயங்க சக்தி இழந்த நிலையில் எவ்வித உட்புற மற்றும் வெளிப்புற கட்டுப்பாடுமின்றி வானில் இருந்து விமானம் தரையை நோக்கி வருவது இது மிகவும் ஆபத்தானது. ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அது நடக்கவில்லை. அதைவிட்டால் விமானத்தின் உயரம் குறைதல் 2 விதங்களில் நடக்கின்றன. ஒன்று விமானத்தின் விரைவான இறங்கு வரிசை, ஆங்கிலத்தில் ராபிட் டீசன்ட். இது குறைந்த உயரத்திற்கு கட்டுப்படுத்தப்பட்ட துரிதப்படுத்தப்பட்ட இறங்குதலை குறைக்கிறது. இது பெரும்பாலும் காற்றழுத்த தாழ்வு அல்லது பிற அவசர சூழ்நிலைகள் போன்று அவசர கால சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது விமானத்தின் உடல் பகுதியில் அதிர்வால் சேதத்தையும் பயணிகளுக்கு காயத்தையும் ஏற்படுத்தலாம். சுவாசிப்பதற்கு கடினமான சூழ்நிலையையும் மூச்சு திணறலையும் ஏற்படுத்தலாம். வளமையான இறங்குதலை விட இது வேகமானது என்றாலும் இது விமானத்தின் கட்டுப்பாடற்ற வீழ்ச்சி அல்ல. இது விமானத்தை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் கீழே கொண்டு வர வடிவமைக்கப்பட்ட ஒரு தந்திரோபாய நடைமுறை. இரண்டாவது வகை நிலையான இறங்கு வரிசை அல்லது ஆங்கிலத்தில் ஸ்டாண்டர்ட் டீசன்ட்.
இதுதான் வழமையான தரையிறங்களுக்கு பயன்படுத்தப்படும் நடைமுறை. நிமிடத்திற்கு 7000 அடியிலிருந்து 2550 அடி வரை உயரத்தை குறைக்கலாம். நிமிடத்திற்கு 2550 அடியை விட அதிவேகத்தில் இறங்கினால் அது நிலையான இறங்கு வரிசை என்பதிலிருந்து விரைவான இறங்கு வரிசை என்பதாக மாறிவிடும். அதாவது நிமிடத்திற்கு 2550 அடிதான் இரண்டுக்கும் இடையே உள்ள எல்லை. பல ஊடகங்கள் வானிலிருந்து ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் 10 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 26,000 அடி கீழே வீழ்ந்தது என்று பரபரப்பை கிளப்பிய போதிலும் விமானம் 10 நிமிடங்களுக்குள் சுமார் 36,000 அடியிலிருந்து 10,500 அடிக்கு கீழே வேகமாக இறங்கியது என்பது விமான நகர்வு பதிவுகளில் தெளிவாக தெரிகிறது. அது சரியாக 25,500 அடி. 10 நிமிடத்திற்கு 25,500 அடி என்றால் நிமிடத்திற்கு 2,550 அடி. அதுதான் நிலையான இறங்கு வரிசையின் அதிகபட்ச இறங்கு வேகம். ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானிகள் சரியாக அந்த வேகத்தில் விமானத்தின் உயரத்தை குறைத்திருக்கிறார்கள். இது விமான வீழ்ச்சியோ அவசர சரிவோ அல்ல. விமானம் 10 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 26,000 அடி கீழே வீழ்ந்தது என்று பெயர் இருந்த போதிலும் இது ஒரு ஃப்ரீ ஃபால் அல்லது கட்டுப்பாடற்ற டைவ் அல்ல. விமானம் 10 நிமிடங்களின் பின்னரும் விமானிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அத்துடன் விமானிகள் AOPA படி விமான சட்டகத்தில் நேர்மறை சுமை காரணிகளை அதாவது G-force பராமரிக்க இலக்கு வைத்து செயற்பட்டு விமானத்தை சரியான முறையில் தரையிறக்கினார்கள். இப்படியான தரையிறங்களில் பயணிகளுக்கு சாத்தியமான அசௌகரியங்கள் ஏற்படும் என்பதை மறுப்பதற்கில்லை. பலருக்கு அச்ச உணர்வு தூண்டப்பட்டிருக்கலாம். ஆனால் விமானிகளை பொறுத்தவரை அவர்கள் விமானத்தையும் பயணிகளையும் பாதுகாக்க சரியான மற்றும் விதிமுறைக்கு உட்பட்ட நடவடிக்கை எடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நாம் இணையத்தில் பார்த்த எண்ணற்ற கட்டுரைகள் மற்றும் காணொளிகள் பொதுமக்களின் பயத்தை தூண்டும் பிரச்சாரங்களாகவே இருந்தன. பிரிட்டிஷ் ஊடகம் தி இண்டிபெண்டன்ட் ஓரளவுக்கு உண்மையாக எழுதப்பட்ட கட்டுரையை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் தி இண்டிபெண்டன்ட் கட்டுரையில் கூட வானில் விமானத்தின் 26,000 அடி சரிவு 10 நிமிடங்களில் நடந்தது என்று குறிப்பிடுவதை காணலாம். இது சரிவு அல்ல, வீழ்ச்சியும் அல்ல, நடைமுறைக்கு உட்பட்ட தரையிறங்கல். ஆனால் வளமையானது அல்ல. மீதி ஊடகங்களில் பலர் என்ன எழுதினார்கள் என்று பார்ப்பதற்கு ஷாங்காய் டோக்கியோ விமான சம்பவத்தை கூகுள் செய்யவும். ஷாங்காயிலிருந்து டோக்கியோவுக்கு செல்லும் ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் 26,000 அடி உயரத்தில் இருந்து வான்வெளியில் வீழ்ந்தது. நடுத்தர வான்பீதி. ஜப்பான் ஏர்லைன்ஸ் பயணிகள் மரணத்திற்கு அருகில் உள்ளனர். ஜப்பான் ஏர்லைன்ஸ் போயிங் 737 விமானம் சரிந்ததால் பயந்து போன பயணிகள் உயிர்களை எழுதுகிறார்கள் என்று பல தலைப்புகளை காணலாம். விமானங்கள் விபத்துக்குள்ளாவது நடக்கிறது. நாமே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் பல விமான விபத்துக்கள் பற்றிய விரிவான காணொளிகளை வெளியிட்டுள்ளோம். ஆனால் சாதாரண சம்பவத்திற்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து பெரிதுபடுத்துவது மக்கள் மனங்களில் பீதியை ஏற்படுத்தும் விஷயம். ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த சில தினங்களில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் சம்பவம் நடந்ததால் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடைத்திருக்கலாம். வீதிகளில் விபத்துக்கள் ஏற்படுகின்றன, கடலில் விபத்துக்கள் ஏற்படுகின்றன, அதுபோலத்தான் வானிலும் விபத்துக்கள் ஏற்படுகின்றன.